இன்றைய இறைவார்த்தை. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். மத்தேயு 13வது அதிகாரம் 23வது வசனம். வார்த்தை வாழ்வாக. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே 1க்கு 30, 100 என்று பல மடங்குகளாக அறுவடை செய்கிறோம். எப்படி எனில், நாம் நம்மையே செம்மைப்படுத்தி சிறந்த பண்பட்ட நிலமாக எவ்வித தீய செயல்கள் எண்ணங்களின்றி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் பண்பட்ட நிலமாக மாறுவோம். அந்த நிலையில்தான் நாம் இறைவார்த்தையை கேட்டு அதன் ஆழமான கருத்துக்களை புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட முடியும். அப்பொழுதுதான் நல்ல நிலமாக மாறுகிறோம் என்பதை உணர்த்தவே இயேசு நல்ல பண்பட்ட நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் நல்ல பலனை தரும் என்று கூறுகின்றார். நல்ல நிலமாக மாறினால் மட்டும் போதாது, இறைவார்த்தையின்படி நம்மை நாமே சோதனைகள், இடர்கள் வரும்பொழுது நாம் வளைந்து கொடுக்காமல் வாழ்ந்தால் நல்ல நீரை பருகி வாழும் செடிகளுக்கு ஒப்பாக மாறுவோம். அப்பொழுது நல்ல விதைகளை நாமும் சமுதாயத்தில் விதைக்க முடியும் என்கிறார். சுய ஆய்வு. நம்மளையே நம்ம பரிசோதித்துக் கொள்வோமா? என்னையே நான் சீர்தூக்கி பார்க்கிறேனா? நாகரிகம் என்ற போர்வையில் சிக்கிவிடாமல் என்னை காத்துக் கொள்கிறேனா? இறைவேண்டல். அன்பான இயேசுவே, இச்சமுதாயத்தில் புறையோடி கிடக்கின்ற இளம் சிட்டார்களை சீர்தூக்கி பார்த்து அவர்களை பராமரித்து பேணி காக்கும் நல் மனதினை தாரும். ஆமென்.